Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் நம்ம எப்படி EBGP கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ EBGPயோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பார்டர் கேட்வே. ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி ஜஸ்ட் பேசிக்காக எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோ செஷனில் பார்க்கலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு கான்செப்டும் ரொம்ப இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸாம்பிள் செனாரியோ. ஸோ இப்போ ரெண்டு ரவுட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ R1 ரவுட்டர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லூப் பேக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் 172.16.10.1/24. அதே மாதிரி R2ல ஒரு லூப் பேக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் 172.16.20.1/24. அதே மாதிரி R1 to R2 ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க். ஸோ அதுக்கு நான் என்ன IP யூஸ் பண்ணுறேன்னா 192.168.100.0/24 நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ R1 பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 1, R2 பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 2. ஸோ இந்த சிம்பிள் சினாரியோ வச்சு எப்படி எக்ஸ்டர்னல் பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறதுங்கிற பற்றி இந்த வீடியோ செஷனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் புட்டிக்கு போகிறேன். ஸோ இப்போ R1 ரவுட்டர்லையும் R2 ரவுட்டர்லையும் அந்த டயக்ராம் படி நான் IP அட்ரஸ் எல்லாமே அசைன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், R1 ரவுட்டரில் IP அசைன் பண்ணிட்டேன், ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் அதே மாதிரி லூப் பேக் இன்டர்ஃபேஸ்க்கும். R2 ரவுட்டர்லையும் நான் IP அசைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டேரெக்டாக எப்படி எக்ஸ்டர்னல் பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணுறது, அதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குளோபல் மோடுக்கு போங்க. ஸோ கான்ஃபிகர் T கொடுத்து நான் குளோபல் மோட் போயிட்டேன். ஸோ இப்போ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா BGP ப்ரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ்னா ஃபஸ்ட்டு ரவுட்டர் ஸ்பேஸ் BGP. ஸோ ரவுட்டருங்கிறது கீவேர்டு, BGPயும் கீவேர்டு, ஸ்பேஸ் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர். ஸோ இப்போ R1 ரவுட்டரில் நான் என்ன அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் யூஸ் பண்ணுறேன்னா 1ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 1ன்னு தரேன். நெக்ஸ்ட் என்டர். ஸோ இப்போ ரவுட்டரோட BGP குளோபல் மோட்க்கு போயிடுச்சு. ஸோ இப்போ கான்ஃபிகர் ரவுட்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெய்பர் ரிலேஷன்ஷிப் மேனுவலாக நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா OSPF, EHRPலாம் நெய்பர் ரிலேஷன்ஷிப் டைனமிக்காக ஃபார்ம் ஆகும். பட் BGPயில் பார்த்தீங்கன்னா அந்த நெய்பர் ரிலேஷன்ஷிப் நம்ம ஸ்டாட்டிக்காக தான் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம மேனுவலாக தான் தரணும், அது டைனமிக்காக ஃபார்ம் ஆகாது. ஸோ இதுக்கு சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெய்பர்ங்கிற கீவேர்டு நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட் நெய்பரோட IP என்ன, R1 to R2 அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க் நான் 192.168.100.0/24 யூஸ் பண்ணுறேன். R1க்கு 1ன்னு IP அசைன் பண்ணிட்டேன், R2க்கு 2ன்னு IP அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ R2ஓட WAN இன்டர்ஃபேஸ் IP என்னன்னு பார்த்தீங்கன்னா 192.168.100.2 ஸ்பேஸ். இப்போ ரிமோட் -AS. ஸோ இதுவும் கீவேர்ட். இந்த ரிமோட் -ASங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நெய்பரிங் ரவுட்டரில் நான் என்ன AS நம்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெய்பரிங் ரவுட்டரில் நான் AS நம்பர் 2ன்னு யூஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே 2ன்னு கொடுங்க, என்டர். ஓகே, இவ்வளோ தான் கான்ஃபிகரேஷன் எக்ஸ்டர்னல் EBGP கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு. ஸோ EBGP நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு அட்டானமஸ் சிஸ்டத்துலேருந்து இன்னொரு அட்டானமஸ் சிஸ்டம் இது பண்ண ஒரு அட்டானமஸ் சிஸ்டம் டு அனதர் அட்டானமஸ் சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம EBGP யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் EBGP யூஸ் பண்ணுவோம். வித்தின் அன் அட்டானமஸ் சிஸ்டம்னா நம்ம IBGP யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் BGPன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அந்த ஆர்டர்லேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இந்த கான்செப்டை சொல்ல வரது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் R2 ரவுட்டில் போயிட்டு நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு குளோபல் மோட் போங்க. நெக்ஸ்ட் ரவுட்டர் ஸ்பேஸ் BGP. ஸோ இது எல்லாமே கீவேர்ட். அதே மாதிரி R2 ரவுட்டரில் நான் என்ன AS நம்பர் யூஸ் பண்ணுறேன்னா 2ன்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ 2ன்னு கொடுங்க, என்டர். ஸோ இப்போ R2ல நெய்பர் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் மேனுவலாக கொடுக்கணும். ஸோ நெய்பருங்கிறது கீவேர்டு. நெக்ஸ்ட் நெய்பர் இன்டர்ஃபேஸோட IP என்ன பார்த்தீங்கன்னா 192.R1ஓட IP 168.100.1 ஸ்பேஸ் ரிமோட் -AS. ஸோ ரிமோட் -AS R1ல என்ன அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் யூஸ் பண்ணுறோம் 1 கொடுத்து என்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, இப்போ பாருங்கள் நெய்பர் ரிலேஷன்ஷிப் எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா EBGP கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெய்பர் 192.168.100.1ங்கிற இன்டர்ஃபேஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா அது அப் ஆயிடுச்சு. பாருங்கள், நெய்பர் ரிலேஷன்ஷிப் அப்பான கட்டி தான் உங்களுக்கு இது மாதிரி பாப்அப் மெசேஜ் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம EBGP கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ R1 ரவுட்டரில் நான் ஒரு லூப் பேக் நெட்வொர்க் இருக்குது 172.16.10.0/24 நெட்வொர்க். ஸோ இந்த நெட்வொர்க் நான் BGPயில் அட்வர்டைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன சின்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க். ஸோ இந்த நெட்வொர்க்குங்கிறது கீவேர்ட். நெக்ஸ்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஒரு என்டையர் நெட்வொர்க்னா நம்ம கண்டிப்பாக நெட்வொர்க் ஐடி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ நெட்வொர்க் ஐடி பார்த்தீங்கன்னா 172.168
சாரி 16 172.16.10.0. ஸோ இப்போ வந்து நம்ம ஐஜிபி ப்ரோட்டோக்காலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து அட்வர்டைஸ் பண்ணும்போது நம்ம சப்நெட் மாஸ்க் வந்து நம்ம கிளாஸ் ஃபுல்லாகவும் அட்வர்டைஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம கிளாஸ்லெஸ்ஸாக கான்ஃபிகர் பண்ணியிருந்தாலும் நம்ம கிளாஸ்லெஸ்ஸாக அட்வர்டைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கிளாஸ் ஏவோட ஐபி வந்து 10 ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸோ அது டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் வந்து /8. நீங்கள் வந்து /24 கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கனாலுமே நீங்கள் ஐபிஜிபியில் வந்து அதை அட்வர்டைஸ் பண்ணும்போது /8 கூட அட்வர்டைஸ் பண்ணலாம். ஆனால் பிஜிபியில் ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாக்டாக என்ன சப்நெட் மாஸ்க் கான்ஃபிகர் பண்ணிக்கிறீங்களோ அந்த சப்நெட் மாஸ்க் தான் நீங்கள் இதில் கான்ஃபிகர் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த நெட்வொர்க் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து உங்களுக்கு பிஜிபியில் வந்து அட்வர்டைஸ் ஆகும், இல்லைன்னா வந்து அட்வர்டைஸ் ஆகாது. ஸோ இப்போ வந்து இது நான் /24 கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நெட்வொர்க் கொடுத்துட்டேன், கீவேர்டு, அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஐடி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மாஸ்க், இது வந்து கீவேர்டு. நெக்ஸ்ட் வந்து சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 255.255.255.0 என்டர். ஸோ வந்து இப்போ பிஜிபியில் வந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட ரவுட்டிங் டேபிள் வந்து செக் பண்ணும் அந்த என்ட்ரி இருக்குதான்னு. ஸோ இப்போ 172.16.10.0 நெட்வொர்க் வந்து இந்த ரவுட்டிங் டேபிளில் என்ட்ரி இருக்கும். எனது டேரக்ட் கனெக்டட் காட்டி இப்போ நான் வந்து டூ ஷோ ஐபி ரவுட் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு என்ட்ரி இருக்குது 172.16.10.0/24 நெட்வொர்க். ஸோ இதை நீங்கள் இந்த எக்ஸாக்டாக வந்து இந்த சப்நெட் மாஸ்க் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா அந்த பிஜிபி ப்ரோட்டோக்கால் வந்து அந்த ரவுட்டிங் டேபிள் அந்த என்ட்ரி இருந்துச்சுன்னா மட்டும் தான் அட்வர்டைஸ் பண்ணும். இன்கேஸ் இங்கே வந்து என்ட்ரி வந்து /16 இருந்தது, ஆனால் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணும் /24 கொடுத்தீங்கன்னா அது அட்வர்டைஸ் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ரவுட்டில் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம், நெட்வொர்க் அட்வர்டைஸ் பண்ணுவோம். ஸோ நெட்வொர்க்குங்கிறது வந்து கீவேர்டு. நெக்ஸ்ட் வந்து 172.16.20.0 மாஸ்க் கீவேர்டு. நெக்ஸ்ட் வந்து சப்நெட் மாஸ்க் 255.255.255.0. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் நெட்வொர்க் வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலாம். எப்படி வந்து இபிஜிபி வந்து நமக்கு எப்படி ஃபார்ம் ஆச்சு, என்னென்ன நெட்வொர்க் வந்து நம்ம இபிஜிபி ப்ரோட்டோக்கால் மூலமாக லேர்ன் பண்ணிக்கிறோங்கிறது வந்து செக் பண்ணலாம். ஸோ வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஐபி பிஜிபி சம்மரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெய்பர் டேபிள், பிஜிபியோட நெய்பர் டேபிள் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், யார் யாரெல்லாம் நம்ம நெய்பர்னு. இப்போ நான் ஆட்டோ ரவுட்டரில் இருக்கிறேன், என்னோட நெய்பர் வந்து பார்த்தீங்கன்னா பியரிங் ஐபி வந்து 192.168.100.1. இது வந்து R1ஓட ஐபி, அதோட அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் வந்து 1. ஸோ இங்கே இதில் வந்து அப் அண்ட் டவுன். ஸோ இந்த அப் அண்ட் டவுன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து அப்பில் இருக்குதா டவுனில் இருக்குதா. இப்போ வந்து அப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமிங் காட்டும். ஸோ அந்த டைமிங் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இப்போ நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து அப் ஆகி 3 நிமிஷம் 2 செகண்ட் ஆச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே ஸ்டேட்டு ப்ரிஃபிக்ஸுங்கிறது வந்து எதை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா எத்தனை ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம், அதாவது எத்தனை நெட்வொர்க் வந்து நம்ம பிஜிபி ப்ரோட்டோக்கால் மூலமாக லேர்ன் பண்ணிக்கிறோம். இங்கே ஒன்றுனா நான் ஒரே ஒரு நெட்வொர்க் மட்டும் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஏன்னா R1ல் வந்து நான் லூபேக் வந்து 172.16.10.0/24 நெட்வொர்க் அட்வைஸ் பண்ணல. ஸோ நான் ஒரு நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன் அர்த்தம். ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இதில் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் வந்து செப்பரேட்டாக வந்து ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபியோட டேட்டா பேஸ், ஸோ ஐபி பிஜிபி. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து 172.16.10.0/24 நெட்வொர்க் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நெட்வொர்க் நான் போகணும்னா நெக்ஸ்ட் ஹாப் ஐபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 192.168.100.1. ஸோ இந்த 192.168.100.1ங்கிறது வந்து R1ஓட ஐபி. நெக்ஸ்ட் வந்து பாத். ஸோ இந்த பாத் வந்து எந்த பாத் வழியாக போனால் அது ரீச் பண்ணலாம், ஏஎஸ் நம்பர் 1 அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 1க்கு போனோம்னா ஸோ அங்கிருந்து தான் வந்து நெட்வொர்க் லேர்ன் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதான் இங்கே வந்து 1ன்னு வந்து இருக்குது. ஸோ மீதி இந்த ரெஸ்ட் ஆஃப் த சிம்பிள் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம செப்பரேட் வீடியோ செஷனில் வந்து டீப்பாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 172.16.20.24. ஸோ இந்த நெட்வொர்க் வந்து டைரக்ட் கனெக்ட் நெட்வொர்க். ஸோ டைரக்ட் கனெக்ட் நெட்வொர்க் காட்டி நெக்ஸ்ட் ஹாப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 000, ஏன்னா இது டைரக்ட் கனெக்ட் நெட்வொர்க் காட்டி. ஓகே, இப்போ வந்து நம்ம ரவுட்டிங் டேபிளை செக் பண்ணலாம். ஷோ ஐபி ரவுட் பாருங்கள் பி. ஸோ இந்த பிங்கிறது வந்து எதை இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா பிஜிபி வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன நெட்வொர்க் நான் லேர்ன் பண்ணிக்கிறேன்னா 172.16.10.0/24 நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏடி வேல்யூ. ஸோ இங்கே ஏடி வேல்யூ வந்து 20ங்கிறது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா எக்ஸ்டர்னல் பார்டர் கேட்வே வந்து யூஸ் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ வந்து R1 ரூட்லேயும் செக் பண்ணலாம். ஷோ ஐபி பிஜிபி சம்மரி. ஸோ இங்கே பாருங்கள், பேரிங் நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து பேரிங் வந்து அப் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் 23 செகண்ட் ஆயிடுச்சு. ஸோ R2ஓட நெய்பர் ஐபி, அதோட ஏஎஸ் நம்பரு, எத்தனை ப்ரிஃபிக்ஸ் நான் லேர்ன் பண்ணுறேன், R2 வந்து நான் ஒரு ப்ரிஃபிக்ஸ் லேர்ன் பண்ணுறேன். அது என்ன ஐபின்னு பார்த்தீங்கன்னா லூபேக் ஐபி 172.16.20.0/24 நெட்வொர்க். ஸோ இப்போ வந்து ஷோ ஐபி ரவுட்.
ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 172.16.20.0/24 நெட்ஒர்க் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டேன் த்ரூ பிஜிபி மூலமாக. ஸோ அதான் வந்து எனக்கு பீனிங் வருது. அதே மாதிரி ஏடி வேல்யூ பாருங்கள் எனக்கு வந்து 20. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ செஷனில் வந்து எப்படி வந்து இபிஜிபி வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு லேன் நெட்ஒர்க் வந்து எப்படி வந்து பிஜிபியில் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ ஒரே ஒரு மெயின் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஜிபியில் வந்து இன்டர்நெட் கேட்வே ப்ரோட்டோகால், அதாவது ரிப்பு, ஓஎஸ்பிஎஃப், ஏஜிஆர்பியில் வந்து நீங்கள் லேன் நெட்ஒர்க் என்னவோ கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அந்த சப்நெட் மாஸ்க் நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்து பிஜிபியில் நீங்கள் என்ன சப்நெட் மாஸ்க் கொடுக்குறீங்களோ எக்ஸாக்டாக வந்து நீங்கள் பிஜிபியில் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த ரவுட்ஸ் வந்து பிஜிபியில் அட்வர்டைஸ் ஆகும், இல்லைனா அட்வர்டைஸ் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு நெட்ஒர்க்கும் வந்து ரவுட்டிங் டேபிள் செக் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது அட்வர்டைஸ் பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் மறக்காமல் வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த என்னோட யூடியூப் சேனல் Gautam Raj F யூடியூப் சேனலில் பிஜிபின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த பிஜிபி வந்து ஃபுல் கம்ப்ளீட் கோர்ஸுமே வந்து அதில் அப்லோட் பண்ண போகிறேன், சிசிஎன்ஏ டு சிசிஐ கான்செப்ட் வரையும். ஸோ எல்லாமே வந்து அந்த ஆர்டராக தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன், மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த ஆர்டரில் பாருங்கள். ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு பிஜிபி, அதுக்கப்புறம் டியூல் ஓம், சிங்கிள் ஓம், மல்டி ஓம், ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கான்செப்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து எல்லாமே இன்டெப்த்தாக தான் நான் கான்செப்ட் போடுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து பேசிக் இபிஜிபி தான். ஸோ ஒவ்வொரு கான்செப்டாக பேசிக் போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.